ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க போகுதுன்னா, ரோகிணி தான் அவங்க அம்மான்ற விஷயம் கிறிஷுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க, ரோகிணி அவங்க அம்மாவும் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஷ் அதை கேட்டுறாரு. இப்போ கிறிஷுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதனால் ரோகிணிக்கு ஒரு பெரிய சிக்கல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் வந்து கிறிஷை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன கட்டுப்பிடிக்கிறதுக்காக திரும்ப 2 நாள் கழிச்சு வர சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணியோட அம்மா வந்து, நாங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்ப வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நாங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலே 2 நாள் தங்கிக்கிறோம், ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஒரே தான் கிளம்புறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து மீனாவும் அதுக்கு விட மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டலில் தங்கணும், அதான் நம்ம வீடு இருக்குல்ல, அங்கே போகலாம், நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ரோஹிணியோட அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து மீனாவும் கட்டாயப்படுத்தி தான் அவங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஆமாங்க, முத்து மீனாவும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கிறிஷுக்கு அடிபட்டிருக்கு, அதனால் 2 நாள் அவங்க இங்கே தான் தங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு விஜயாவுக்கு செம்ம கடுப்பாது. என்னது இவங்க இங்கே தங்க போகிறாங்களா, யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க, இங்கே பாருங்க இது என் வீடு, என்னை கேட்காம எப்படி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கோவப்படுறாங்க. அவங்களை இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. அப்போ ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. மனோஜ் வந்து கிறிஷுக்கு அவங்க பாட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. அம்மா விடுங்கம்மா, 2 நாள் தானே தங்கிட்டு போட்டோம், அவங்க பாவமானு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே விஜயாட்ட பேசுவாங்க. கிறிஷ் அவங்க பாட்டியும் வீட்டில் தங்கட்டும்னு சொல்கிறாங்க. விஜயாக்கு இன்னும் கடுப்பாது. சும்மா புரியாமல் பேசாதீங்க, இங்கே நமக்கே ரூம் பத்தலை, இவங்களை எங்கே தங்க வைக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ ரோகிணி வந்து அவங்க ரூமை விட்டு தரதா சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு வழியாக எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சு கிறிஷ் அவங்க பாட்டியும் விஜயா வீட்டில் தங்குறதா முடிவாகுது. ஆனால் விஜயாக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, ரோஹிணி தான் அவங்க அம்மான்ற உண்மை கிறிஷுக்கு தெரிய போகுது. ஆமாங்க, ரோஹிணி அவங்க அம்மாவும் இது சம்மந்தமாக பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி கிறிஷோட எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு அப்புறம் அவனை யார் பார்த்துப்பா, இங்கே பாரு அவன் ஓன் பிள்ளை, தயவு செஞ்சு அவனை கை விட்டுறான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து, அம்மா கவலைப்படாதம்மா, இந்த விஷயத்த நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அவன் நான் பெத்த பிள்ளை, என்னைக்குமே அவனை நான் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கிறிஷ் கேட்டுறாரு. இப்போ கிறிஷுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, கிறிஷ் வந்து இது சம்மந்தமாக ரோஹிணிகிட்ட ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஆமாங்க, கிறிஷ் ரோஹிணியை பார்த்து, நீ அத்தை இல்லை அம்மான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீனும் பாட்டியும் பேசணும்னு நான் கேட்டுட்டேன், ஏன் என்கிட்ட அத்தனை பொய் சொன்னன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பாரு. அதை கேட்டோன்னு ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகும். லாஸ்ட்டாக அவங்களே கொஞ்சம் எமோஷனல் ஆகி உண்மையை ஒத்துப்பாங்க. கிறிஷ்ட மன்னிப்பு கேட்பாங்க. கடைசியாக அந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கிறிஷ்ட சத்தியமும் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த விஷயம் இப்போதைக்கு கிறிஷுக்கு மட்டும்தான் தெரிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்க வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கு தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.